இப்போ நான் வந்து உங்களுக்கு 1 crore 2 crore கொடுக்குறேன். ஆனால் 1 crore வந்து நீங்கள் எப்படி வாங்க முடியும் அப்படின்னா இன்றைக்கே ஒரே நாளில் வாங்க முடியும். அப்படி இல்லை 2 crore தான் வேணும் அப்படின்னா ஒரு மாதம் கழித்து தான் வாங்க முடியும். இந்த ரெண்டில் நீங்கள் எது சூஸ் பண்ணுவீங்கிறது காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக நிறைய பீப்புள் வந்து 1 crore இன்றைக்கி வாங்குறது தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன் அவங்க சூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன அப்படின்னா அதுதான் ப்ரெசன்ட் பயாஸ். அதாவது என்ன தான் 1 crore விட அந்த 2 crore அமௌண்ட் வந்து அதிகமாக இருந்தாலுமே 1 crore இன்றைக்கே நம்மளுக்கு கிடச்சிரும். ஆனால் 2 crore வந்து நம்மளுக்கு ஒரு மாதம் கழித்து தான் கிடைக்கும். அதனால் பொதுவாக நம்ம வந்து லாங் டேர்ம் ரிவார்டை விட இமிடியேட் ரிவார்டுக்கு தான் பிரெயின் வந்து அடாப்ட் ஆகிருக்கும். அதனால் நம்ம வந்து 1 crore வந்து நம்ம டக்குன்னு நம்ம சூஸ் பண்ணிடுவோம். இந்த அனாலஜியை நம்ம ப்ரொகாஸ்டினேஷனுக்கு எடுத்துகிட்டு போகலாம். நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பண்ணணும்னு தோணியிருக்கும், ஆனால் அதேமாதிரி நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்ச நாள் கழித்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரொகாஸ்டினேட் பண்ணிகிட்டே இருப்போம். அதே மாதிரி சில எக்ஸாமுக்கு நெக்ஸ்ட் வீக் இருந்தாலுமே நம்ம இன்றைக்கி படிக்கணும்னு நினச்சாலுமே அது எக்ஸாம் வர்றப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் செட்டில் இருப்போம். அதுமாதிரி நம்ம அந்தந்த நாளை நம்ம எப்படி எவ்வளோ ஜாலியாக இருக்க முடியுமோ, எவ்வளோ இது பண்ண முடியுமோ நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராம் ரீலும் சரி, யூடியூப் ஷார்ட்ஸும் சரி, நம்மளுக்கு இமிடியேட்டாக அந்த ஒரு ஸ்க்ரால் பண்ணுறப்போ நம்மளுக்கு இமிடியேட்டாக ரிவார்ட் கிடைக்கிது. அதனால நம்ம ஒரு லாங் டேர்ம் கோல் வச்சோம் அப்படின்னா அது நம்மளுக்கு பண்ணுறதை விட ஒரு ஷார்ட் டேர்மாக இன்றைக்கி நம்ம டக்குன்னு நம்மளுக்கு எது ரிவார்ட் கிடைக்குதோ அதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ரெசன்ட் பயாஸுக்கு என்ன பண்ணால் இது நம்ம மாற்ற முடியும் அப்படின்னா லாங் டேர்ம் கோலை அது நீங்கள் சின்னதாக ஆக்கி ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் கோலும் நீங்கள் அச்சீவ் பண்ணுறப்போ அதை நீங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்யூச்சரும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிட்டு வந்துகிட்டே இருங்க. இந்த 3மே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் அந்த ப்ரெசன்ட் பயாஸை விட்டு ஓவர் கம் பண்ண முடியும்.